சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. பாண்டிய நாட்டாரோ அல்லது சோழ நாட்டாரோ இளவரசர் இளம்பழுதியை மீட்பதற்காக நம் சேர நாட்டின் மீது படையெடுத்து வந்து அதனால் ஏதேனும் பெரிய விபரீதம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் சோழ மன்னர் கரிகாலரின் சிறப்பு அனுமதி பெற்று முத்துநகை அருந்ததியாக பார்த்திபன் குணாளனாக மாறுவேடத்தில் வந்திருக்கும் செய்தி எனக்கு முதலில் தெரிய வந்ததும் நானும் கோபமுற்றேன். இப்படி ஏமாற்றி விட்டார்களே என்ற எரிச்சலும் எனக்கு ஏற்பட்டது. பின்னர் அவர்கள், எங்களின் நோக்கம் உங்களை ஏமாற்றுவதல்ல, பாண்டிய இளவரசரை கைது செய்து வைத்திருப்பதன் மூலம் 3 நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் பிளவை போக்குவதுதான் என்று சொன்னார்கள். அப்படி ஒரு உயர்ந்த நோக்கத்தோடுதான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அறிந்தவுடன்தான் நான் சமாதானம் அடைந்தேன். ஆனால் தாமரை நம் நாட்டிற்கு வந்தது எதிர்பாராமல் நடந்த விஷயம் தந்தையே. அவள் மிகவும் பரிதாபத்திற்குரியவள். அவளை துன்பங்கள் தொடர்கதையாக துரத்தி கொண்டு வருகின்றது. அடுக்கடுக்காய் வந்த பல்வேறு இன்னல்களுக்கு அவள் ஆளாகி இருக்கிறாள். தன்னை சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை அறியாத சூழ்நிலையில் இருந்த தாமரை சேர நாட்டை அடைந்ததும் தான் வேளிர்குடி இளவரசி என்பதை யாராவது அறிந்தால் தன் உயிருக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் தான் ஒரு அனாதை என்று பொய் சொல்லியிருக்கிறாள். பின்பு முத்துநகையும் பார்த்திபனும் இங்குதான் இருக்கிறார்கள் என்று அறிந்தவுடன் அவளும் தான் யார் என்ற உண்மையை என்னிடம் சொல்லிவிட்டாள். பாண்டிய இளவரசரை இங்கிருந்து விடுவிக்க வேண்டுமே என்பதற்காகத்தான் அவர்கள் மூவரும் நாடகம் ஆடியிருக்கிறார்களே தவிர உங்களை ஏமாற்ற வேண்டும் என்பது அவர்கள் நோக்கம் அல்ல. மற்றபடி அவர்கள் 3 பேருமே உங்கள் மேல் அபரிமிதமான மரியாதை வைத்திருக்கிறார்கள். போதும், நிறுத்து. எனக்கு நீ எந்த விளக்கமும் தர வேண்டாம். எதிராளிகள் என் முதுகில் குத்துவதற்கு அனுமதி வழங்கியது மட்டுமல்லாமல் அதை நியாயப்படுத்தவும் நீ முயற்சிக்கிறாயா? அவர்கள் 3 பேரும் எனக்கு செய்த துரோகத்தை விட என் மகளாக இருந்து கொண்டு நீ எனக்கு செய்த துரோகம் மன்னிக்கவே முடியாதது. அதுதான் வலியையும் வேதனையும் தரக்கூடியது. நீ சேர நாட்டிற்கு செய்திருக்கும் துரோகத்திற்கு உன்னை சிறைச்சாலையில் அடைக்க வேண்டும். பிரபு, ஆனால் நாளைய வரலாறு சேரலாதனுக்கு மகளே துரோகம் செய்து விட்டாள் என்றும் தன் மகளையே சேரலாதன் சிறையில் அடைத்து விட்டான் என்றும் என் காலத்தை தவறாக பேசும். அதற்காக உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்று அர்த்தம் இல்லை. இனி எந்த வகையிலும் உன் அன்பான பழைய தந்தையின் பாசத்தை நீ என்னிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது. நான் உன்னை மகளாக பாவிக்க மாட்டேன். என்னை பொறுத்தவரை பார்த்திபன், முத்துநகை, தாமரை, பரிவாதினி 4 என் எதிரிகள். வணக்கம். வணக்கம் மன்னவா. அமருங்கள். அவையோர்களே, இன்று நாம் வெகு நாட்களாக நம்மை உறுத்திக் கொண்டிருந்த ஒரு கேள்விக்கு விடை காண்பதற்காக இங்கு கூடியிருக்கிறோம். எனது மருமகன் பாண்டிய இளவரசர் சேர நாட்டிற்கு சென்று சிறைப்பட்டார் என்று அறிந்து நமது மனமெல்லாம் அதையே நினைத்து கலங்கிக் கொண்டிருந்தது. அவரை எப்படி விடுவிப்பது என்ற குழப்பங்களில் நாம் ஆழ்ந்து விட்டோம். முத்துநகை சோழ நாட்டிற்காக எத்தனையோ வீர சாகசங்களை நிகழ்த்திய வீராங்கனை. பார்த்திபன் இங்கு நடத்தப்பட்ட பல போட்டிகளில் வென்று தளபதியாக நியமிக்கப்பட்ட மாவீரன். அவர்கள் இருவரும் இணைந்து சென்றால் நிச்சயமாக இளம்பழுதியை மீட்டு வருவார்கள் என்று நான் தீர்மானித்தேன். அதன்படி சேரநாடு சென்ற பார்த்திபனும் முத்துநகையும் மாறுவேடமிட்டு சேர மன்னன் நம்பிக்கையை பெற்று அரண்மனையிலேயே தங்கி பல சோதனைகளை கடந்து சாதனை புரிந்தார்கள். என் மருமகனை மீட்டு மீண்டும் இங்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். இதன் மூலம்
என் மகள் மலர்க்கொடியின் மங்கள வாழ்வையும் சோழ பாண்டிய பேரரசர்களின் கௌரவத்தையும் காப்பாற்றி தந்தார்கள். இதற்காக முத்து நகையையும் பார்த்திபனையும் உங்கள் சார்பாக வாழ்த்துகிறேன். சோழ நாடே அவர்கள் இருவருக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறது. மன்னவா, நாங்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம். சோழ நாட்டின் மேன்மைக்காக இப்படி ஒரு பணியை நிறைவேற்றியதை எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பாக கருதுகிறோம். இப்படி என் மருமகன் இளம் விடுதியை மீட்டுக் கொண்டு வந்ததோடு இவர்கள் இருவரும் மேலும் ஒரு சாதனையை செய்திருக்கிறார்கள். இளம் விடுதி பிரச்சனை தொடங்குவதற்கு முன்னால் நம்மை கலங்க வைத்த மற்றொரு நிகழ்ச்சி தாமரை காணாமல் போய்விட்டாள் என்பதுதான். இளம் விடுதி மலர்க்கொடி திருமண நாளிலேயே தாமரை காணாமல் போனாள். அப்பொழுது நம் மனதில் இருந்த ஒரே கேள்வி, தாமரை காணாமல் போய்விட்டாளா அல்லது யாராலாவது கடத்தப்பட்டாளா என்பதுதான். அப்பொழுது இங்கு தங்கியிருந்த பாண்டிய நாட்டின் படைத்தலைவன் செடியனும் முத்துநகையும் தாமரையை கண்டுபிடிக்க பெரும் முயற்சி செய்தார்கள். அதில் சம்பந்தப்பட்ட ஒருவனையும் கண்டுபிடித்து விசாரணை நடத்தப்பட்டது. ஆனால் அவன் மர்மமான முறையில் மடிந்து விட்டதால் தாமரையை பற்றிய மர்மம் நீடித்துக் கொண்டே இருந்தது. தாமரையை கடத்தப்பட்டு ஒரு காட்டு மாளிகையில் சிறை வைக்கப்பட்டிருந்தாள் என்பதை முதலில் கண்டுபிடித்தது நம் விஜயபூபதிதான். ஆனால் அங்கிருந்தும் தப்பித்த தாமரை எப்படி சேர நாட்டிற்கு சென்றாள் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் முத்துநகையும் பார்த்திபனும் நமக்கு அரைகூவலாக இருந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் மார்க்கத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். தாமரையையும் அங்கிருந்து காப்பாற்றி அடைத்து வந்திருக்கிறார்கள். இதன் மூலம் இன்று நம் அவையில் இதுவரை நம் மனதை குடைந்து கொண்டிருந்த பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கப் போகிறது. மன்னவா, தற்போதுள்ள சூழ்நிலையின் தீவிரத்தை தெளிவாக உரைத்திருக்கிறீர்கள். இப்போது நம் முன் உள்ள ஒரே கேள்வி, வேளிர்குல இளவரசியை கடத்தியவர் யார் என்பதுதான். அது பற்றி சம்பந்தப்பட்ட அனைவருக்குமே நன்றாக தெரிந்திருக்கும். ஆனால் அதை உறுதிப்படுத்துவதற்கு போதுமான சாட்சிகள் இல்லை. இன்று அதை கடத்தப்பட்ட தாமரையை சொல்லிவிட்டால் அதைவிட பெரிய சாட்சி எதுவுமே இல்லை. அப்படி அது இங்கு உறுதி செய்யப்பட்டு விட்டால் அதை ஏற்ற சம்பந்தப்பட்டவர்கள் யாராயினும் கடுமையான தண்டனை விதிப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். அமைச்சரே, இதில் சம்பந்தப்பட்ட இருவரையும் அழையுங்கள். ஏற்கனவே வீரர்களை அனுப்பிவிட்டேன் மன்னவா. அவர்கள் வரும் நேரம்தான். இன்று நீ சொல்லப் போகும் வாக்கு மூலம்தான் சிலரது விதியை மாற்றப் போகிறது. மங்கம்மா, இன்று உன்னை இங்கு நிற்க வைத்து விசாரணை நடத்த நேர்ந்ததற்காக வருந்துகின்றேன். ஆனால் எவ்வளவு காலம்தான் ஒருவர் செய்யும் தீமைகளை தாங்கிக் கொள்ள முடியும்? எதற்கும் ஒரு தீர்வு வேண்டாமா? அதனால்தான் உன்னை இந்த அவைக்கு அழைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே. என்னை ஏன் இங்கு அழைத்து நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு புரியவில்லையே. இந்த நிலையிலும் இப்படி பேசும் உன் துணிச்சலை நான் பாராட்டத்தான் வேண்டும். ஆனால் தாமரை பேசிய பிறகு நிலைமை எப்படி மாறும் என்று சொல்ல முடியாது. தாமரை, சொல். நடந்த அத்தனையும் மறைக்காமல் சொல். உன்னை கடத்தியவர்கள் யார் என்பதை தயங்காமல் சொல். சொல்கிறேன் மன்னவா. எல்லா சோதனைகளில் இருந்தும் மீண்டு வந்து விட்டேன். எனக்கு மிகவும் பாதுகாப்பான இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டேன். இனி நான் எதற்காக தயங்க வேண்டும்? யாருக்காக பயப்பட வேண்டும்?
எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறேன். இதைத்தானம்மா நாங்கள் உன்னிடம் எதிர்பார்த்தோம். சொல். பாண்டிய இளவரசருக்கும் சோழ இளவரசிக்கும் திருமணம் நடந்த அன்றுதான் நான் கடத்தப்பட்டேன். அதுதான் எப்படி நடந்தது என்று சொல் தாமரை. திருமண மண்டபத்தின் வாயிலுக்கு வந்த நான் யவன கிழவரை பார்த்தேன். அவருக்கு பயந்து ஓடினேன். அப்போது முத்துநகை அண்ணியார் எதிர்பட விஷயத்தை சொன்னேன். நான் அவனை பார்த்துக் கொள்கிறேன், நீ போய் உன் அறையில் ஓய்வெடுத்துக்கொள் என்றார். அதன்படி சென்றபோதுதான் பின்புறமிருந்து மரக்கட்டையால் தாக்கப்பட்டேன். அடிபட்டு கண்ணிருளும் நிலையில் திரும்பி பார்த்தபோது ஒரு பெண்மணி கையில் கட்டையோடு நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன். அவரிடம் பேச முயன்று முடியாமல் மயங்கி விழுந்து விட்டேன். யார் அந்த பெண்மணி? நான் அப்போது கண்கள் இருண்ட நிலையில் இருந்ததால் அந்த பெண்மணி யார் என்று சரியாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. மயக்கத்தில் இருந்த நான் கண் விழித்து பார்த்தபோது ஏதோ ஒரு காட்டிலுள்ள பாழடைந்த மாளிகையில் அடைக்கப்பட்டிருந்தேன் என்பது தெரிந்தது. பதற்றத்தோடு எழுந்து ஓட பார்த்தால் அந்த அறையின் வாசல் கதவு மூடப்பட்டு வெளியில் தாளிடப்பட்டிருந்தது. கணவன் மனைவியரான இருவர் எனக்கு காவல் இருந்தார்கள். உணவு நேரத்திற்கு மட்டும் கதவை திறந்து உணவை வைத்துவிட்டு சென்று விடுவார்கள். அன்று முதல் அந்த அறையே எனது உறைவிடமானது. அவர்கள் தந்த கோரைப்பாயே நான் உறங்கும் படுக்கையானது. அவர்கள் தட்டில் கொண்டு வந்து வைத்ததே உணவானது. எத்தகைய கொடுமை! வேளிர்குல இளவரசிக்கு இத்தகைய நிலை ஏற்பட்டிருக்கிறதே. சேர மன்னர் என்னை சிறைப்படுத்தினாலும் உணவு, உறங்கும் படுக்கை, உறைவிடத்திற்கு சிறப்பான அரண்மனை அறை என்று நல்லபடியாகத்தான் வைத்திருந்தார். ஆனால் தாமரையோ உணவு, உடை, உறைவிடம் என்ற அடிப்படை தேவைகள் கூட சரியாக இல்லாத நிலையில் மிகவும் இழிந்த நிலையில் இருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறதே. ஆனால் இத்தகைய கொடுமையை செய்தது யாரென்று தெரியவில்லையே. தாமரை, உன்னை அடித்து கடத்திச் சென்று அடைத்து வைத்த பெண்மணியை அதற்கு பிறகு நீ பார்க்கவே இல்லையா? பார்த்தேன் இளவரசி. எங்கே பார்த்தாய்? எப்பொழுது பார்த்தாய்? எப்படி பார்த்தாய்? நான் எனக்கு காவல் புரிந்தவர்களிடம் பல முறை யார் நீங்கள் என்று வற்புறுத்தி கேட்டபோது கணவன் பெயர் காடன் என்றும் மனைவி பெயர் இருளாயி என்பதும் தெரிந்தது. ஆனால் யார் உங்களை இப்படி என்னை அடைத்து வைக்க சொன்னது என்ற கேள்விக்கு மட்டும் அவர்கள் வாயை திறக்க மாட்டார்கள். ஒரு நாள் நான் மிகவும் கடுமையாக கேட்டபோது நான் தான் என்ற குரல் கேட்டது. அன்று திருமண மாளிகையில் என்னை அடித்த பெண்மணி அங்கு வந்திருந்தார். இப்பொழுது நீ அவளை நேரடியாக பார்த்து விட்டாயல்லவா? பார்த்தது மட்டுமல்ல, அந்த பெண்மணியோடு பேசவும் செய்தேன். இனியாவது அவள் யார் என்று சொல்லலாம் அல்லவா? சற்று பொறுங்கள் இளவரசி, அதற்கு பிறகு நடந்தவற்றையும் முழுமையாக சொல்லிவிடுகிறேன். அதுவும் சரிதான். முழு விபரமும் தெரிந்த பிறகுதானே ஒரு தீர்மானத்திற்கு வர முடியும். சொல். நான் ஒருமுறை அங்கிருந்து தப்பிக்க முற்பட்ட போது அந்த பெண்மணியால் எனக்கு காவலுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் என்னை பிடித்து மீண்டும் அடைத்து விட்டார்கள். அப்போது அந்த பெண்மணி ஏன் தப்பிக்க முயன்றாய் என்று கேட்டு மிரட்டி இருக்க வேண்டுமே. ஆமாம், என்னிடமிருந்து நீ தப்பிக்கவே முடியாது என்றார். ஆனால் அந்த இருளாயியின் மகன் இடும்பன் என்னை தப்பிக்க வைக்கிறேன், நீ விரும்பும் இடத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி அங்கிருந்து காப்பாற்றி அழைத்துச் சென்றான். அவன்தான் உன்னை சேர நாட்டிற்கு அனுப்பி வைத்தானா? இல்லை, அவன் என்னை ஒரு மலை குகையில் அடைத்து வைத்து என்னை திருமணம் செய்து கொள்ள நினைத்தான். அன்னவா, நான் தங்களிடம் சொன்ன அந்த இடும்பன் தான் அவன். தாமரை, இடும்பனிடம் அகப்பட்ட நீ பிறகு எப்படி தப்பித்தாய்? என் மீது மோகம் கொண்டிருந்த இடும்பன் காட்டுவாசிகளின் வழக்கப்படி இருந்த தாலியை என் கழுத்தில் அணிவிக்க முயற்சித்தான். அவனிடமிருந்து தப்பித்து ஓடினேன். அந்த பகுதி சேர நாட்டின் எல்லையானதால் சேர நாட்டிற்குள் புகுந்துவிட்டால் போதும் என்று எனது கால்கள் இரண்டும் இத்து போகும் அளவிற்கு ஓடினேன். அப்படியும் விடாமல் அவன் என்னை பின்தொடர்ந்து வந்து பிடித்து விட்டான். அந்த நேரத்தில் அங்கு கடல் வளம் காண வந்திருந்த சேர இளவரசி பரிவாதினியும் அவருக்கு துணையாக வந்த ஒரு வயோதிகரும் பார்த்து விட்டார்கள். அந்த வயோதிகர் மிக எளிதாக இடும்பனை தாக்கி அவனை அங்கிருந்து தலைதெறிக்க ஓடும்படி செய்து விட்டார். உன்னை காப்பாற்றியது சோழ நாட்டின் தளபதி பார்த்திபன், அப்படித்தானே? ஆம் மன்னவா. அதன் பிறகு முத்துநகையாரை சந்தித்து அவர் மூலமாக இங்கு வந்து சேர்ந்தேன்.
நீ நல்லபடியாய் வந்து சேர்ந்து விட்டாய் என்பதில் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிதான். உனக்கு இந்த அளவிற்கு சோதனைகளும் வேதனைகளும் ஏற்பட காரணமாக இருந்த அந்த பெண்மணியை பற்றி நீ இன்னும் சொல்லவில்லையே? அந்த பெண்மணி சொல் தாமரை, யார் அந்த பெண்மணி? சொல் தாமரை. சொல் தாமரை. தாமரை சொல், மன்னருக்கு தெரியட்டும் யார் அந்த பெண்மணி. சொல்லம்மா, அந்த பெண்மணி யார் என்று சொல். சொல் தாமரை. சொல் தாமரை, யார் அவர்கள்? அந்த பெண்மணி ஒரு காட்டுவாசி. அந்த பெண்மணியை நான் அந்த நிகழ்ச்சியின் போது பார்த்தேனே தவிர அதற்கு முன்பும் பார்க்கவில்லை, அதற்கு பின்பும் பார்க்கவில்லை. பொய், பொய்! தாமரை, நீ ஏன் இப்படி பேசுகிறாய்? இதையெல்லாம் செய்தது யார் என்று எனக்கு மட்டுமல்ல, மாமன்னருக்கே நன்றாக தெரியும். நீ ஏன் அதை மறைக்க முயற்சி செய்கிறாய்? மன்னா, தன்னை கடத்தியது யார் என்பதை என்னிடம் தெளிவாக சொன்ன தாமரை இப்பொழுது ஏன் மாற்றி பேசுகிறாள் என்று எனக்கு புரியவில்லை. ஒரு முத்துநகை, எதை நினைத்துக் கொண்டு தாமரை இப்படி பேசுகிறாள் என்பது அனைவருக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. தாமரை, யாராவது உன்னிடம் வந்து உண்மையை சொன்னால் விபரீதம் ஏற்படும் என்று சொல்லி உன்னை மிரட்டினார்களா? அதனால்தான் இப்படியெல்லாம் பேசுகிறாயா? இல்லை இளவரசே, இங்கு சோழ மன்னரின் பாதுகாப்பில் இருக்கும்போது யார் வந்து என்னை மிரட்ட முடியும்? பிறகு ஏன் இப்படி பேசுகிறாய்? அது யார் என்று இங்குள்ள அனைவருக்கும் தெரியுமே. யார் என்று நினைத்துக் கொண்டு இப்படி கேட்கிறீர்கள்? மங்கம்மா. இந்த மங்கம்மாதானே உன்னை கடத்திச் சென்று அடைத்து வைத்து இத்தகைய கொடுமைகளை செய்தாள். யார் இப்படிப்பட்ட தவறான கருத்தை தங்களிடம் கூறினார்கள்? எனக்கு தெரியவில்லை. மங்கம்மா தேவியார் அன்று முதல் இன்று வரை நான் வேளிர்குடியை சேர்ந்தவள் என்பதால் என்னிடம் மிகுந்த பாசம் கொண்டவர். இங்கு வந்த பிறகு அவ்வப்போது என்னை பார்த்து, உனக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் கேள், நான் செய்து தருகிறேன் என்று கூறினார். நீ நான் என் அண்ணனுக்கும் மேலாக மதிக்கும் இருங்கோவேளின் தங்கை. அதனால் உன்னை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டியது என் கடமை என்று கூறியவர். அன்றே நான் நலமாக இருக்க வேண்டும் என்று விரும்பியவர். இன்றும் என் நன்மையை நாடுபவர் என் அன்பிற்குரிய அத்தை. நடந்த சம்பவங்களுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எதற்குமே இவர் காரணமல்ல. தாமரை, ஏன் பொய் சொல்கிறாய்? உண்மையை சொல். விஜயபூபதி, தாமரை, நீ சொல்வதில் எதுவரை உண்மை எதுவரை பொய் என்று சொல்ல முடியவில்லை. எதற்காக இப்படி பேசுகிறாய் என்பதும் புரியவில்லை. ஆனால் ஒன்று, யாரையாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீ உண்மையை மாற்றி சொன்னாலும் அந்த உண்மை ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும். இத்தோடு எல்லாம் தீர்ந்து விட்டது என்று நினைக்காதே. இப்பொழுதே நீ சொல்வது போல் ஒரு காட்டுவாசி பெண்மணி இருக்கிறாளா என்று தேடுவதற்கு ஏற்பாடு செய்கிறேன். இல்லாத ஒருத்தியானால் அவள் எப்பொழுதும் கிடைக்கப் போவதில்லை. இருக்கும் ஒருத்தியானால் அவள் தப்பிக்கவே முடியாது. அவை கலையட்டும்.